நடந்து போயிட்டே இருந்தா ஔவையார். நாடோடியணும் ஒரு இடமா அப்படியே போயிட்டே இருந்தா. ரொம்ப பசிச்சுது. ஒரே தாகம், தாகமான தாகம், பசி கொடுமை இருந்தாலும் அங்கங்கே பார்த்தா என்னவும் இல்லை. நான் போகிறது காடு மேடு பள்ளம் எல்லாத்துலேயும் போகிறதுனால எங்கேயும் இது இல்லை. ஒரு மரம் நிழலுக்கு தெரிஞ்சுது. அதுக்கு அடியில் போய் உக்காந்தா. அதில் போய் உக்காந்த உடனே மேலே பார்த்தா, ஓ நாகமரம். அங்கே ஒரு பையன் மரத்து மேலே சின்ன பையன் உட்காந்துருந்தான். பாட்டி என்னப்பா பசிக்குதா பாட்டி உனக்கு அப்படின்னு கேட்டான். ஆமாப்பா எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. உனக்கு எப்படி தெரிஞ்சுது? உன்னை பார்த்தாலே தெரியுது உனக்கு பசியாக இருக்கே, பசியோடு வந்திருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சுது பாட்டி. என்ன பாட்டி அப்படின்னு கேட்டான். சரிப்பா மேலே உட்காந்து நாவல் பழம் மேலே உட்காந்துருக்கிறதுனால கேட்டா, பாட்டி உனக்கு இந்த நாவல் பழத்தை பொறுக்கி ஆட்டி போடட்டுமா, நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டா. சரி அப்படி தான் போடேன், பசியாக இருக்குது. பசியாக இருக்கிற போது பசி வந்துட பத்தும் பறக்கும்னு எதாக இருந்தாலும் வயிற்றுக்கு சாப்பிடணுன்னு அந்த ஆசையில் சரி போடேன்ப்பா அப்படின்னு சொன்னான். உடனே பாட்டி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டான். நாவல் பழத்தில் சுட்ட பழம் வேறு வேறு இருக்கா அப்படின்னா, இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு இது கூட எனக்கு தெரியல. நாவல் பழத்தில் சுட்ட பழம் இருக்குன்னு எனக்கு தெரியாதேப்பா, நீ சுடாத பழமே எனக்கு போனேன் அப்படின்னா. சரின்னு மரத்தை உலுக்கினான் அந்த சின்ன பையன். உலிக்கிறதும் படன்னு நிறையா விழுந்தது. உடனே அதுலேருந்து ஒன்று எடுத்து நல்ல முதிர்ந்த பழம், நல்ல பழம், பழமான பழம், நாவல் பழம், அதை எடுத்து சாப்பிடலான்னு எடுத்தா. என்ன ரொம்ப பழமாக இருந்ததுன்னு அதில் பூரா மண்ணாக ஒட்டின்னு இருந்தது. அதை எடுத்து ஊதினா. என்ன பாட்டி பழம் சுடுதா? நீ சுடாத பழம் தானே கேட்ட, நான் சுடாத பழம் தானே போட்டேன், என்ன ஊதுற பழம் சுடுதான்னு கேட்டான்.